மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் மொழிப்பயிற்சி பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மொழிப்பயிற்சி பகுதியில் இலக்கணத்தில் இணைப்புச் சொற்கள் அப்படின்னா என்ன, அடுத்ததாக நேரிணை எதிரிணை என்பது பற்றிய விளக்கமும், நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு ஒரு முக்கிய காரணம் இல்லையா, அந்த முக்கிய காரணமாக உடைய சிறு தானிய வகைகள் பற்றி, அதை சாப்பிடுவதால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும், எந்த பாத்திரங்களில் நாம் பயன்படுத்தி உணவுகளை தயார் செய்து சாப்பிடலாம் என்பதை பற்றிய விளக்கம் பற்றி இங்கே இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாம் இணைப்புச் சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போது பார்க்கலாம். இணைப்புச் சொற்கள் என்பது இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்புச் சொற்கள் ஆகும். பொதுவாக ஒரு தொடர் அமைய வேண்டுமென்றால் இரண்டு வார்த்தைகளோ அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வார்த்தைகளோ இணைந்து வருவதுதான் அங்கே தொடர் என்று சொல்லப்படும். அந்த இரண்டு வார்த்தைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைந்த தொடராக இருந்தாலும் அந்த தொடரோடு மற்றொரு தொடர் இணையும் பொழுது அதற்கு இடைப்பட்ட ஒரு சொல்லாக இங்கே குறிப்பிடப்படுவதுதான் இணைப்புச் சொற்கள் என்று சொல்லப்படும். அந்த இணைப்புச் சொற்கள்னால் என்னென்ன அப்படின்றதை இப்போ பார்க்கலாம். அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே போன்ற இந்த சொற்கள் எல்லாம் இணைப்புச் சொற்களாக குறிப்பிடப்படுகின்றன. சில இணைப்புச் சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் இங்கே நாம் பார்க்கலாம். சில உதாரணங்கள் மூலமாக நாம் கண்டுணரலாம். இந்த இணைப்பு சொற்களுக்குரிய எடுத்துக்காட்டுகளாக எப்படியெல்லாம் இரண்டு தொடர்கள் இணைகின்றன, அந்த இரண்டு தொடர்களும் இணைகின்ற இடத்திலே எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. பருவமழை பெய்தது என்பது ஒரு தொடர், ஏரி குளங்கள் நிரம்பின என்பது ஒரு தொடர். இப்படி தொடர்கள் இணைகின்ற இடத்தில்தான் அங்கே அதனால் என்ற சொல்லானது அங்கே இணைகின்றது. அந்த சொல்லானது அங்கே வந்து அந்த இரண்டு தொடர்களையும் இணைக்கின்றது. இரண்டாவதாக காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இங்கே காற்று பலமாக வீசியது, மரங்கள் வேரோடு சாய்ந்தன என்று அங்கே இரண்டு தொடர்கள் குறிப்பிடாமல் எப்படி சொல்லப்படுகின்றது? காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இங்கே ஆகவே என்ற அந்த சொல்லானது இடைப்பட்ட இங்கே இரண்டு தொடர்களையும் இணைக்கின்றது. அடுத்ததாக அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார், வரவில்லை என்று அங்கே தொடர் முடிக்கப்படாமல் என்ன செய்கின்றது? இடையிலே ஆனால் என்ற அந்த சொல்லானது இங்கே இணைந்து அந்த தொடரை இணைக்கின்றது. அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. இங்கே ஆனால் என்பது ஒரு காரணத்தை குறிப்பது போன்று நமக்கு தெரிகின்றது. சீக்கிரம் வந்துவிடுகிறேன் என்று கூறினார், ஆனால் வரவில்லை. நம்மளை அறியாமல் அந்த ஆனால் என்ற இணைப்பு சொல்லானது அங்கே இணைந்து விடுகிறது. நான்காவதாக பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன என்பது ஒரு தொடர், பறிக்க மனமில்லை என்பது ஒரு தொடர். அந்த இரண்டு தொடர்களையும் எவ்வாறு ஒரு காரணத்தோடு இணைக்கின்றது? பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. பறிக்கணும் மனதிருந்தது, ஆனாலும் அதை பறிப்பதற்கான மனசு எனக்கு வரவில்லை என்று குறிப்பது போன்று பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை என்று இங்கே தொடரானது இணைக்கப்பட்டுள்ளது. நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் என்பது ஒரு தொடர், 5 சொற்கள் அடங்கிய ஒரு தொடராக. வெளிநாடு செல்ல மாட்டேன் இங்கே 2 சொற்கள் அமைந்த ஒரு தொடர். இந்த 2 தொடர்களையும் எவ்வாறு
எந்த சொல்லால் இணைக்கின்றது? ஆகையால் என்ற சொல்லால் இணைக்கின்றது. நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். நான் இங்கே பணிபுரிய நினைக்கின்றேன், காரணம் இருக்கிறது, அதனால் நான் வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்வது போல் இந்த தொடர் ஆனது இங்கே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக, தினமும் காலையில் எழுந்து நான் நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். படித்தேன் என்பது வரைக்கும் ஒரு தொடர். நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் என்பது மற்றொரு தொடர். இந்த இரண்டு தொடர்களையும் என்ன காரணத்துக்காக சொல்லப்படுகின்றது? எனவே இந்த இணைப்பு சொல்லால் இணைக்கப்பட்டு அந்த காரணகர்த்தாவானது இங்கே குறிப்பிடப்படுகின்றது. தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், அதனால் நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன், எனவே நான் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்றேன் என்று குறிப்பது போன்று இரண்டு தொடர்களையும் இணைத்து அந்த எனவே என்ற சொல்லானது இணைப்பு சொல்லாக இங்கே இணைந்து இரண்டு தொடர்களையும் ஒரு தொடராக ஆக்கி காண்பிக்கின்றது. தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் என்று தொடரானது இங்கே அமைகின்றது. இந்த இணைப்பு சொற்கள் இரண்டு தொடர்கள் இணையக்கூடிய இடத்திலே எந்தெந்த சொற்கள் எல்லாம் எந்தெந்த முறையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பற்றி இப்பொழுது இந்த இணைப்பு சொற்கள் என்ற இலக்கண பகுதியிலே பார்த்தோம். அடுத்ததாக நேரிணை எதிரிணை என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இங்கே இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்தி கூறுவதுதான் நேரிணை. நேரிணை என்பது இரண்டுமே ஒரே பொருளை தரக்கூடியது, எதிர் சொல்லாக அமைவது கிடையாது, அது எதிரிணை எனப்படும். நேரிணை என்பது இதற்கு எதிர் ரெண்டுமே சமம் என்பதை குறிப்பது போன்று. ஒரு எடுத்துக்காட்டாக, ஓங்கி என்பது உயர்ந்ததா, உயர்ந்த என்பதும் உயரமான அப்படின்றத குறிக்கும். இங்கே இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரிணை. எடுத்துக்காட்டாக, சீரும் சிறப்புமாக. சீர் என்பது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பெருமைக்குரியது, சிறப்பு என்பதும் பெருமைக்குரியது தான். இரண்டுமே ஒரே பொருளர்த்தத்தை தருகின்றது, அதனால் தான் இங்கே நேரிணை என்ற அமைப்பிலே கொடுக்கப்படுகின்றது. இணை என்பது சேர்ந்து என்பது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்ததாக எதிரிணை. இரண்டு எதிர் சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணை. இங்கே உதாரணமாக என்ன சொல்லலாம்? இரவு பகல். இரவு என்பது இயற்கையாக அமைந்த ஒன்று, பகல் என்பதும் அதே போன்றுதான். இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்பது ஒன்று இருக்கும். இது கருத்தினை குறிப்பிடக்கூடியது. இரவு நேரத்தை போய் பகல் என்று குறிப்பிட முடியாது, அது வழக்கமாக வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதே போல் மேடு பள்ளம். மேடு என்பது மேடுன்னு தான் சொல்ல முடியும், பள்ளம் என்பதை பள்ளம் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு எதிர்க்கு இணையான எதிரிணையாக வரக்கூடிய சொற்கள், எதிர்ப்பதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அமையக்கூடியது இரவு பகல், மேடு பள்ளம் என்பதெல்லாம். ஆனால் பொருளர்த்தத்தை தரக்கூடியது இருந்தாலும் எதிர் சொல்லாகத்தான் அமைகின்றது, எதிர்ப்பதமாக அமைகிறது. அதனால் தான் இது எதிரிணை என்ற அமைப்பிலே இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இரவு பகல், மேடு பள்ளம், அழகு அழகற்ற, பல சில, உயர்ந்த தாழ்ந்த என்று இவ்வாறெல்லாம் குறிப்பிடப்படக்கூடிய அந்த எதிரிணை சொற்கள் பொருளர்த்தங்களை தரக்கூடிய வார்த்தைகளாக எதிர்ப்பதமாக அமைகின்றது. நேரிணையில் இரண்டு வார்த்தைகள் வரும், அந்த இரண்டு வார்த்தையுமே ஒரே பொருளத்தை தரக்கூடியதாக அங்கே அமையக்கூடியது, அவைதான் இது நேரிணை. அடுத்ததாக நாம் தானிய வகைகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சிறுதானிய உணவுகளை உண்பதனால் நாம் ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் என்ற கருத்தினை நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் அடங்கிய இந்த கொள்கலன் பாத்திரங்களை பார்க்கலாம். இந்த பாத்திரங்கள் எதனால் செய்யப்பட்டுள்ளன? மண் பாத்திரத்தினால், மண்ணால் செய்யப்பட்ட மண் பாண்டங்களை உடைய பொருள்களாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அந்த மண் பாண்டங்களில் அந்த தானிய வகைகளாக வைக்கப்பட்டுள்ளது. சிறு தானிய உணவுகளை உண்போம், ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். முதலாவதாக திணை, இரண்டாவதாக வரகரிசி, மூன்றாவதாக மாப்பிள்ளை சம்பா அரிசி, நான்காவதாக கம்பு, ஐந்தாவதாக சோளம். சோளத்தில் இரு வகை இருக்குது, இரும்பு சோளம், மக்காச்சோளம் என்று இரண்டு வகை இருக்கிறது. அடுத்ததாக குதிரைவாலி அரிசி, பனிவரகு அரிசி, கேழ்வரகு
இந்த கேழ்வரகு என்பது இப்பொழுதெல்லாம் கேப்பை கேப்பை என்று கேழ்வரகு என்பது கேப்பை கேப்பை என்று வழக்கு சொல்லாக வந்துவிட்டது. இந்த தானிய வகைகள்லாம் எப்படி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும், அதை எந்த பாத்திரங்களையும் செய்து உண்டால் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், திறனை கொடுக்கும் என்பதை பற்றி நாம் இங்கே அறிந்து கொள்வோம். சிறுதானிய உணவுகளை நம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. குதிரைவாலி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறுதானியங்கள் ஆகும். இந்த சிறுதானியங்களை கொண்டு பல உணவு வகைகளை மண் பானைகளில் தயாரித்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்துவிட்டு துரித உணவுகளை சாப்பிடத் தொடங்கியதே பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. இங்கே குறிப்பிட்டிருந்தது போல் சிறுதானிய உணவுகள் நம் உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரும். இது என்னென்ன வகையான அரிசி வகைகள், தானிய வகைகள் என்று பார்த்தோம். இந்த தானிய வகைகளையுமே எந்த பாத்திரத்தில் பயன்படுத்தினால் நம் உடம்புக்கு நல்லது அப்படின்றத இப்பொழுது மண்பானைகளுக்கு தயார் செய்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டோம். இது நாம் உண்ட வேளை நாம் என்ன செய்ய வேண்டும், உணவு சாப்பிட்டோம்னே அடுத்தடுத்து ஏதாச்சும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் இது சாப்பிடணும், இந்த நேரத்தில் இது சாப்பிடணும், இந்த நேரத்தில் இதை குடிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அந்த முறையாக நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல உணவு முறைகளை நாம் வேளைக்கு எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு நோய் ஏற்படாது. எந்தெந்த நேரங்களில் எவையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறைப்படி நாம் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக தன்னுடைய முன்னோர்களாகிய மூத்தோர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள். பசித்து புசி என்ற பழமொழியை கூறியிருப்பார்கள். ஒரு நேரம் சாப்பிட்டோன்னா ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து சாப்பிடுவது. மேலும் மேலும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அந்த உணவு குடலானது நமக்கு செரிமானமாகாமல் வாந்தியோ அல்லது மற்ற வித உபாதைகளுக்கு ஆட்படக்கூடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு உபாதைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்ய வேண்டும், நேரத்திற்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை அந்தந்த நேரத்தில் பசித்து உண்ண வேண்டும். வயிறு பசி எடுக்கும் பொழுது தான் அதை சாப்பிட வேண்டும். பசி எடுக்கும்போதே உடனே ஒரு கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும். இல்லாட்டினா என்ன செய்யும், வயிற்றில் புண்ணு ஏற்படும். அமில சுரப்பிகள்லாம் அதிகப்படியாக சுரந்து அங்கங்கே அல்சர்ன்ற ஒரு இதில் என்ன செய்யும், வயிற்றுப்புண் ஏற்படக்கூடிய வாய்ப்புண் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிவிடும். அதனால் என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையில் நேரத்துக்கு ஏற்றவாறு அந்த உணவுப் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொரு காரணம் உண்டு. துரித உணவுகள் என்று வெளியிலே விற்கக்கூடிய மற்ற பொருள்களை எல்லாம் வாங்கி சாப்பிடுவது நல்லதல்ல. ஏனென்றால் அது சுற்றுப்புறம் ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்தால் அதனுடைய ஈக்கள் இதெல்லாம் மொய்க்கக்கூடிய தன்மை அந்த பொருளிலே உட்காரும் பொழுது உட்காரும். அதில் என்ன செய்யும், அதனுடைய கிருமியெல்லாம் அந்த உணவுப் பொருளை ஒட்டி கொள்ளும். அது நம்ம அப்படியே சாப்பிடும் பொழுது நமக்கு அது பலவிதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதே போல் துரித உணவுகள் என்பதும் இதுதான். தேவையற்ற பொருள்களை தன் உடம்புக்கு ஏற்றவாறு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தெருவோரங்களில் விற்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் வாங்கி உண்ணுதல் கூடாது. இப்படிப்பட்ட சில காரணங்களை எல்லாம் மனதில் கொண்டு நல்ல உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியில் இணைப்பு சொற்கள் பற்றியும் நேரிணை அதுக்குரிய விளக்கம் என்ன, எதிரிணை அதுக்குரிய விளக்கம் என்ன என்பது பற்றி பார்த்தீங்க. அடுத்ததாக தானிய உணவு வகையை பற்றி பார்த்தோம். தானிய உணவு வகைகளை எப்படி எந்த முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த பாத்திரங்களை பயன்படுத்தினால் நம் உடம்புக்கு நல்லது, வெளியில் விற்கக்கூடிய பொருட்களை வாங்கி உண்ணக்கூடாது, நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். பெற்றோர் என்ன உணவுகளை கொடுக்குறாங்களோ அதை நல்ல முறையில் சாப்பிடணும். கீரை வகைகள், பழங்கள், சத்தான பருப்பு வகைகள், இந்த மாவுச்சத்து உள்ள புரதச்சத்து உள்ள கிழங்கு வகைகளெல்லாம் என்ன செய்யணும், நல்ல முறையில் உணவு வகைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு
உணவு முறையும் ஒன்று, உடற்பயிற்சியும் அவசியம். நேரத்துக்கு எழுந்து தகுந்தாற் போன்ற அதுக்கு நேரத்துக்கு மாதிரி குளித்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மாணவர்களாகிய உங்களுக்கு நல்ல பழக்கங்களை கொடுக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.